வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, குலதெய்வம் வீட்டுக்கு தேடி வரும் உருவங்கள். குலதெய்வம் நம்மளை தேடி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போம். ஆனா கட்டாயம் குலதெய்வம் நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கே தெரியாம வருங்க. தினமுமே வரும். சில சமயங்கள்ல இல்ல நம்ம கூடவே இருக்கும். நம்ம கண்ணுக்கு தெரியாம பாருங்க, நம்மளுக்கே தெரியாது. ஆனா நம்மளுக்கு தேவையான சமயத்துல நம்மளை காத்து நம்மளை ஒரு நல்ல வழிப்படுத்தி கொண்டு போகும். நம்மளோட ஒரு சில காரியங்களை துணை நிற்கும். நம்ம கூப்பிடாமையே நம்ம குலதெய்வம் நம்ம கூட வருமா அப்படின்னு சொன்னா கட்டாயமா வருங்க. இது நம்மளோட முன்னோர்களும் சரி பெரியவங்களும் சொல்லி வச்சிருக்குது. இந்த முறையில எல்லாம் குலதெய்வம் நம்ம கூட இருக்கிறத நாம தெரிஞ்சுக்கலாங்க. குலதெய்வம் நம்மளை இந்த நேரத்துல காப்பாத்துச்சு. ஒரு சில நேரம் நம்மளுக்கு ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். ஆனா யார் மூலியமாவோ அந்த கஷ்டம் இருக்கடம் தெரியாம தீர்ந்து போயிருக்கும். அடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த குலதெய்வ விஷயங்கள் பாருங்க, நிறைய நம்ம சேனல்ல இருக்கு. வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்தெந்த உருவங்களை குலதெய்வம் நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வரும், நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பதிவுல தெரிஞ்சுக்க போறோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க. இந்த வீடியோக்கு நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சில சமயம் கனவின் மூலமாகவும் குலதெய்வம் வருங்க நம்ம வீட்டுக்கு. இது கனவுல தானே வந்துச்சு அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. நம்ம நேரா நம்ம கிட்ட குலதெய்வம் நான் இருக்கேன் அப்படின்றத சொல்ல முடியாது இல்லையா? அதனால பாருங்க, கனவின் மூலமா குழந்தைகள், நம்மளுக்கே சம்மந்தம் இல்லாத குழந்தைகளா இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைகள் கிடையாதுங்க, வேறு குழந்தைகள். அந்த மாதிரி கனவின் மூலமா வரும். குழந்தைகள் ஓடி வரும். நம்ம மடியில உட்காந்துக்கிற மாதிரி கனவு வரும். அடுத்து நம்ம வெளியில எங்கேயாச்சும் போயிட்டு இருக்க மாதிரி கனவு வரும். அந்த டைம்ல இந்த குழந்தைகள் நம்மளை விரும்பி நம்ம கூட விளையாடுற மாதிரி, நம்ம மடியில உட்காந்துக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சில கனவுகள்லாம் வருங்க. அந்த மாதிரி கனவுகள்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா கட்டாயம் நம்ம கூட குலதெய்வம் இருக்கு, நம்ம வீட்டுல குலதெய்வம் தங்கி இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இந்த குழந்தைகள் வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் குலதெய்வம் நம்ம கூட இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளோட பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம குலதெய்வ சாமி அடிகள் இருக்காங்க இல்லையா? நம்ம கனவில் பாருங்க, குலதெய்வ சாமி அடிகள் ஏதாச்சும் ஒரு ரூபத்துல ஏதோ நம்ம கிட்ட பேசுற மாதிரி, நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி, நம்ம அவங்களோட முகம் நம்மளுக்கு தெரியுற மாதிரி நம்மளுக்கு கனவுல வந்துச்சு அப்படின்னு சொன்னா கட்டாயமா குலதெய்வம் நம்ம கூட இருக்காங்க அப்படி ஆணித்தரமா சொல்லலாங்க. நாம கடையில போய் தங்க நகைகள் வாங்குற மாதிரி, தங்க நகைகள் கோவில் ஆபரணங்களா இருந்தா சரி, எந்த வகையிலாவது தங்க நகைகள் உங்க கண்ணுல தட்டுப்பட்டுச்சு கனவுல அப்படின்னு சொன்னா கட்டாயம் குலதெய்வம் நம்ம கூட இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னா நம்ம வீட்டுக்கு எங்கேயாச்சும் வெளியில போயிட்டு வீட்டுக்கு நுழையிறோம். நம்ம சாதாரணமா, இது கனவு இல்லைங்க, இது நிஜத்திலேயே நடக்கக்கூடியது. நுழையிறோம் அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல பாருங்க, வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும் பாருங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு வீட்டு கதவை திறந்த உடனேயே ஒரு நல்ல ஒரு தெய்வீகம் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கட்டாயமா குலதெய்வம் நம்ம கூட போய் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு சில கோவில்களுக்கு போறோம். அந்த நேரம் பார்த்து புடவைகள், தெய்வத்துக்கு அணிவித்த சேலைகளை ஏலம் விட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பாருங்க, உங்களுக்கு அந்த சேலை வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆவலா இருக்கும். அந்த சேலைகள் ஏலம் விடுறது, அந்த சேலைகளோட வண்ணங்கள், அது தெய்வீகங்க. அதை பார்க்கறதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அந்த மாதிரி சமயத்துல நீங்க அந்த நேரத்துல அந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா குலதெய்வங்கள் உங்க கூடவே இருக்காங்க. குலதெய்வங்களும் சரி, அந்த கோயில், நீங்க எந்த கோயிலுக்கு, எந்த அம்மனை, எந்த தெய்வத்தை வணங்க போயிருக்கீங்களோ அந்த தெய்வமும் உங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இது நம்மளோட முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க அந்த ஏலம் விடுற டயத்துல அந்த கோவில்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னாலே அப்ப அந்த தெய்வத்தோட அருள் உங்களுக்கு இருக்கு, முழுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தங்க. அதே சமயத்துல நம்மளுக்கு குலதெய்வத்தை பெண் தெய்வங்கள் இருக்கு இல்லையா, அவங்களோட அருளும் சரி, நம்ம குலதெய்வங்களோட அருளும் சரி உங்களுக்கு முழுமையா இருக்கு அப்படின்னு அர்த்தங்க. நம்ம வீட்டுக்கு இந்த வெள்ளி சேவையில பாருங்க, யாராச்சும் பெண்கள், சுமங்கலி பெண்கள் வருவாங்க பாருங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அப்ப குலதெய்வத்தோட அருள் முழுசா, நம்ம குலதெய்வத்தோட பெண் தெய்வங்களின் அருள் உங்களுக்கு முழுசா இருக்குன்னு அர்த்தங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம். குலதெய்வம் எந்த முறையில எல்லாம் நம்ம கூட இருக்கு அப்படிங்கிறத நம்ம இன்னும் நிறைய பதிவு